மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டிற்கான ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை முழுமையாக விடுவிக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? முழு தகவலை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வரும் ரயில்வே திட்டங்களுக்கு முழுமையான நிதியை ஒதுக்க வேண்டும், நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டங்களை மீண்டும் தொடங்க வேண்டும், அதற்கு பிரதமர் தலையிட வேண்டும் அப்படின்னு பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல ரயில்வே திட்டங்கள் தொடர்பா பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர் குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை விரைந்து வழங்கணும் அப்படின்னு அந்த கடிதத்துல முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரி முக்கியமான ரயில்வே திட்டங்களை மீண்டும் தொடங்க வேண்டும், தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக புதிய ரயில்வே திட்டங்களுக்கு அனுமதிக்கவும் மத்திய ரயில்வே அமைச்சருக்கு உரிய அறிவுறுத்தலை பிரதமர் வழங்க வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்தும் பிரதமருக்கு முதலமைச்சர் அந்த கடிதத்தின் வாயிலாக விரிவாக எடுத்துரைத்திருக்கிறார். தமிழ்நாட்டுல இப்போ என்னென்ன ரயில்வே திட்டங்கள் சென்று கொண்டிருக்கிறது, அந்த திட்டத்தின் நிலை என்ன அப்படின்னும் பிரதமருக்கு முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நிலுவையில் உள்ள பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக நிலம் கையகப்படுத்தலுக்கு நிதியை முறையாக விடுவிக்க வேண்டும், கிடப்பில் போட்டுள்ள திட்டங்களை தொடங்க வேண்டும், அதற்கு பிரதமர் உடனடியாக தலையிட வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் அந்த ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசும் தயாராக இருக்கிறது. நிலம் கையகப்படுத்தலுக்கான நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் அப்படின்னும் பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் முக்கியமான ரயில்வே திட்டங்களான திண்டிவனம் டு நகரி அகர ரயில் பாதை, மதுரை டு தூத்துக்குடி அகல ரயில் பாதை, மணியாச்சி டு நாகர்கோவில் அகல ரயில் பாதை, அதே மாதிரி கன்னியாகுமரி டு நாகர்கோவில் இரட்டை பாதை இரட்டிப்பாக்குதல் போன்ற முக்கியமான திட்டங்கள் செயல்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையுமே ஏற்க வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் அந்த கடிதத்துல சுட்டிக்காட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. நிலம் எடுப்பு பணிகளை முழுமையாக முடிப்பதற்கு நில உரிமையாளர்களுக்கு உரிய நேரத்துல இழப்பீடு வழங்குவது முக்கியம் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் அந்த கடிதத்துல சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக மத்திய ரயில்வே தமிழகத்துல நிறைவேற்றக்கூடிய எல்லா ரயில்வே திட்டங்களுக்கும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் தயாராக இருக்கிறது. எனவே புதிய திட்டங்களுக்கு விரைந்து ஒப்புதல், நிலுவையில் இருக்கக்கூடிய நிதியை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.